ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆதிசங்கரர் அருளிய சௌந்தரிய லகரியில் 96வது ஸ்லோகத்தையும் அதற்குரிய மகிமையையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் ஒவ்வொரு பலன் உள்ளது போல இந்த ஸ்லோகத்தினை துதிப்பதினால் நம் உடலில் ஏற்பட்ட காயங்கள் சீக்கிரமாக ஆறும். ஸ்ரீ குருப்யோ நமஹ. கலத்ரம் வைதாத்ரம் கதி கதி பஜந்தேன கவயः ஸ்ரீயோ தேவ்யோ கோவா ந பவதி பதிக்கைரபி தனைः மகாதேவம் ஹித்வா தவ சதி சதி நாமச்சரமே குச்சாபியாமா சங்கः குரவகதரோரபி அசுலபः. இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். ஜெகன்மாதாவின் கற்பின் மேன்மை இங்கே குறிப்பிடப்படுகிறது. உலக வழக்கில் மந்திர ஜபங்களால் கலைமகள் அருளை பெற்றவர்கள் சரஸ்வதி வல்லபர்கள் என்று கூறப்படுகின்றனர். அவ்வாறே நிலம், பணம், யானை, குதிரை அல்லது தங்கம், வெள்ளி இவைகளை கொண்டிருக்கும் திருமகளின் அருள் பெற்றவர்கள் லக்ஷ்மிபதி அல்லது ஸ்ரீமான்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். ஆயின் ஒரு பேச்சிற்காயினும் பராசக்தியை இவ்வாறு எவரோடும் இணைத்து கூறுவதில்லை. பரமனை தவிர வேறு எவரையும் பராசக்தி தழுவுவதில்லை. யாவர்க்கும் தாயாகவே விளங்குகின்றாள். தேவியின் நந்தவனத்தில் உள்ள மருதோன்றி மரம் கூட தேவியின் தழுவலை அடைவதில்லை. மரங்களில் சிலவற்றிற்கு துளிர்த்து பூக்கும் முன் பெண்களுக்கு தாய்மை பேரில் உண்டாவது போன்று மசக்கை ஏற்படும். ராம கவியின் கூற்றுப்படி அசோகம் பெண்களின் காலால் உதைபடவும், மா கைப்படுதலையும், மருதோன்றி கட்டி அணைக்கப்படுதலையும், கொன்றை பேசுதலையும் போன்ற இன்ன பிறவும் கூறப்பட்டுள்ளது. இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக திருமகளையும் கலைமகளையும் குறைவாக வர்ணித்ததாக எண்ண தேவையில்லை. ராமருக்கும் பரசுராமருக்கும் சண்டை ஏற்பட்டாலும் இருவரும் வெவ்வேறு அல்ல. அவ்வாறே இதையும் நோக்க வேண்டும். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், சதிதேவி என்று அழைக்கப்படும் பதிவிரதைகளின் தெய்வமே, பிரம்மாவின் மனைவியை எத்தனையோ கவிகள் தங்களது மேதாவிலாசத்தால் அடைவதில்லையாம். சிறிதளவே செல்வத்தை கொண்டிருந்தாலும் எவனோ ஒருவன் கூட லக்ஷ்மிபதி என்று கூறப்படுவதில்லையாம். பதிவிரதைகளில் முதன்மையானவளே, உனது நகில்கள் அது சம்பந்தமோ மகாதேவனை அன்றி ஒரு மருதோன்றி மரத்திற்கு கூட கிடைத்ததில்லையே என்று ஆசிரியர் அழகாக விளக்குகிறார். இந்த ஸ்லோகத்தினை பாராயணம் செய்வதன் மூலம் சரஸ்வதி மற்றும் லக்ஷ்மியின் குறைவற்ற அருளை பெற முடியும். மேலும் நம் உடம்பில் ஏற்பட்ட காயங்கள் சீக்கிரமாக ஆறுவதற்கு இந்த ஸ்லோகத்தினை துதித்து அம்பாளுக்கு நைவேத்தியமாக தேன், பால் பாயாசம் ஆகியவற்றை படைத்து வழிபட வேண்டும். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையை பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.